பொன்னம்பலத்தும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னில் தாண்டாயனை முன்னம் யாரும் அதுவே முயல் உற்று பின்னில் ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னென்று அருளி வரணின்று போந்திடு என்ன நில்லடியார். கைகால் குப்பி தொழில் 2 குப்பு. இது வாழ்நாள் ஃபுல்லா ஒரே வேலையை செய்யும். இது எல்லாத்தையும் நல்ல இறைவன் முன்னால போகும்போது சரிசமமா கைகால் குப்பி தொழில். ஆக்கையால், ஆக்கைன்னு இந்த உடம்பு கட்டி வச்சுக்கிற பொருள். அதனால என்ன பயன்? இறைவனுடைய திருக்கோயில வளம் வந்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனைக்கன் பாலா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள திருவாசகம் மண்டபம். இது வந்து திருவாசகம் மண்டபம் மட்டும் இல்லைங்க, 200 வருஷத்துக்கு மேலே உள்ள ஸ்ரீ நடராஜர் தமிழ் வேத பாராயண பக்தஜன சபைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பக்தஜன சபையில் என்னென்ன நடக்குதுன்னா, தொடர் திருவாசக முற்றுறது தொடர்ந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. பல திருவாசக ஓதுவார்களை உருவாக்கிய இடம். பல திருவாசக ஓதுவார்கள் வந்து இங்க பாராயணம் பண்ண இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திருவாசகத்துக்கு இங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆகட்டும், திருவாசக சம்பந்தமான அனைத்து விதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு வர ஈசான சிவம் ஜோதிராமலிங்க ஐயாவை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த முற்றோதலில் வந்து எப்படி நம்ம பங்கு பெறுறது, திருவாசகத்துக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்ன, திருவாசகம் பாராயணம் தொடர்ந்து பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது, இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பல பேர் வந்து திருவாசகம்லாம் பாடி அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போவேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எங்கெங்க திருவாசகம் கத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து திருவாசகம் மண்டபம் இருக்கு சைதாப்பேட்டில், அங்கதான் கத்துக்கிட்டேன்னாங்க. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு பொண்ணு வந்து திருவாசகம் பாடினாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயா எனக்கு வந்து என் பொண்ணு இன்னும் பரீட்சமாவில், இப்ப புக் வச்சுதான் படிக்கிறாங்க, பொண்ணு வந்து திருவாசக மண்டபத்துக்கு தான் போறாங்கன்னு. சரி, எல்லாரும் அங்க படிக்கும்போது ஏன் நம்ம திருவாசக மண்டபத்துக்கு வரக்கூடாதுன்னு உங்களை சந்திக்க வந்தேன். ஐயா வந்து இப்ப எல்லாரும் திருவாசகம் வந்து பாடணும் ஆரம்பிச்சாங்க. நீங்க எந்த வருஷத்துல ஆரம்பிச்சீங்க உங்களோட திருவாசக பயணம்? இந்த திருவாசக பயணம் எனக்கு அறிவுறுத்தலவை எங்க கலைப்பேர் இசைப்பேர் இந்த தர்மபுரம் சாமிநாத ஐயா அவருடைய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய திருவாசக முற்றோர் இங்க நடந்தது. அதை வந்து திருவாசக முற்றோர் இங்க செய்யணும் அப்படின்னு ஏற்பட்டு இங்க திருவாசக முற்றோர் சபையில கிட்டத்தட்ட 1986 செய்யறோம். அந்த ஒரு காலத்துல எல்லாம் ஆன்மீகம் வந்து எல்லாருமே ஒரு விருப்பம். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வரத்து கூட நேரம் இல்லை, நிறைய கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்பயும் எப்படி தொடர்ந்து நடத்த முடியுது, அதை பத்தி? இறைவனுடைய திருவருள், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இறைவனுடைய திருவருள் இருந்ததுனால நடத்தப்படுகிறது. 2வது, எவ்வளவுதான் மனிதனுக்கு டைவர்ஷன், அதாவது புறச்செயல்கள் இருந்தாலும் உள்ளார்ந்த நினைக்கிற போது அவனுடைய வரும்போது அவனுக்கு இறைவன் நட்பு கண்டிப்பா வந்தே ஆகணும். வேற வழி இல்லை. அந்த சமயத்துல அவன் ஏதாவது ஒண்ணு பற்றி கொள்ளணும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு சென்றுதான் ஆகணும். அவனுடைய மனக்கவலையை தீர்க்கணும்ன்றதுக்கு ஏதாவது ஒரு பற்றுக்கோடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு நம்முடைய சைவ சமயத்துலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல நல்ல அடியார்கள் 63 அடியார்கள் இருந்தாங்க. அதுல தலை சிறந்த இருந்தவங்க நம்ம 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அது மாணிக்கவாசகருடைய திருவாசகம் ரொம்ப எளிமை. அது மட்டும் இல்லாத அதுதான் பக்தி வலையில் படுவோன். அதுதான் ஒரு பக்திக்கு ரொம்ப சிறப்பானது. அதனால அதை எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. நிறைய பேர் திருவாசகம் படிக்காத ஞானிகளே கிடையாது, மேற்கு மூல் கட்டாத ஞானிகளும் கிடையாது. மக்கள் வந்து உங்களோட திருவாசகத்தை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக ஒரு திருவாசகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க ஒரு உங்களே உள்ளார்ந்து பாடுற பாட்டு ஏதாச்சும் ஒரு பதிப்பு ஏதாச்சும்? திருச்சிற்றம்பலம். கோயில் முத்த திருப்பதிகம். உடையாளுந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவும் நீருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாது. பொன்னம்பலத்தும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னில் தாண்டாயனை முன்னம் யாரும் அதுவே முயல் உற்று பின்னில் ஏவல் செய்கின்றேன்
பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்று அருளி வர நின்று போந்திடு என்ன அடியார் உள்நின்று இவன் ஆர் என்று என்னாரோ பொன்னம்பல கூத்து உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணவிலியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கார் என்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தார் அடியேக்கும் முகந்தான் தாராவிடில் முடிவேல் பொன்னம்பலத்தியம் முழுமுதலே ஐம்பொருளுக்கும் மூவருக்கும் எந்தருக்கும் வழிமுதலே நின் பழடியார் திரள்வான் குழுவிக்கு எழுமுதலே அருள் தந்திருக்க இறங்கு கொள்ளோ என்று அழும் அதுவே அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலத்து அரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறைதே கொத்து இரவு புகழ் வேசத்திருந்தே வேசத்தேன் கரை சேரடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்தும் அடியேன் பால் பிறை சேர்வால் இன்னை போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏசானிப்பர் என்னை உனக்கு அடியானு பிறரெல்லாம் பேசானிப்பர் யான் தானும் பேரானிப்பன் நின்னருடே தேசானே தொற்றுண்டிருக்கும் திருவோரக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனிதான் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இனி மாடுவாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வா என்று அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாரான் இங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னம்பல கூத்த மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்த உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காது ஒழியா நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயனீர் மல்கா வாழ்த்தா வாய்க்குழரா வரங்கா மனத்தான் இணைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே கொள்கானுக்கு உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையார் திருச்சிற்றம்பலம். உடம்பே வந்து இதா இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? பாட்டு பாடும் போதே இதோட அர்த்தம் என்னுடைய பொருள் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருக்கின்றது ஒரு மகா வாக்கியம் சொல்வார். சி என்றால் இறைவன், வா என்றால் அம்பாள், உடையாள் சாமி அம்பாளும் 2 பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல நான் இருக்கணும்னு கேட்கிறார் மாணிக்கவாசன். உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையான் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவேரும் இருப்பதானார் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார் உன்னம்பலத்தை முடியாமுதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று இப்பேற்பட்ட அடியார்கள் நடுவில் நான் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். சூப்பர். அப்புறம் இன்னொரு விண்ணப்பம், பல பேருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், ஏன்னா எல்லாரும் ஒரு பக்தியோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், ஒரு குழந்தையோ இல்ல வீடு, ஒரு சொந்தமான ஒரு பொருள்லாம் தேடுறாங்க. இது மாதிரி பதிகம் படிச்சா நல்லா இருக்குன்னா நீங்க எந்த பதிகத்தை சொன்னா அது நல்லா இருக்கு, அது பாடி காமிச்சாலும் நல்லா இருக்கும்? அதாவது நம்முடைய ஏராளமான பதிகங்கள் இருக்குது. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருஞான சம்பந்த பெருமான் நிறைய எழுதியிருக்கார்.
அதை எடுத்தீங்கன்னா சடையா எனுமால் அப்படின்னு திருமருகள் பதிகம். அதுக்கப்புறமா திருமணந்தேரின்னு ஒரு அந்த பதிகம். அதுக்கப்புறமா திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு இருக்கு, அதுல ஒரு பதிகம். இந்த 3 பதிகங்களும் படித்தா நிச்சயம் திருமணம் நடைபெறும். அதுல ஒரு பதிகம் பாடினாங்க. திருச்சிற்றம்பலம் சடையாயன்னுமால் சரணி என்னுமால் விடையாயன்னுமால் வெறுப விழுமால் மடையார் குவலை மலரும் மருகம் உடையாய் தகுமோ இவள் உள்மேலிவே வயஞானம் வல்லார் மருகல் பெருமார் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தம் பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழ. இது திருமணத்துக்காக சொல்லுகின்ற பதிகம். புக்கு பிடிச்ச காரணம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளவுதான் மனம் இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல தடுமாற்றம் வரும். அதாவது எவ்வளவுதான் படிந்தாலும் ஏடது கைவிடேன்பாங்க. ரொம்ப பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏடது கைவிடேன். ஏன் ஏடது கைவிடேன்னா, மறதின்றது எல்லாருக்கும் இந்த சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் உண்டு. அதுவும் இதை மாதிரி நேர்காணல் அது மாதிரி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வரும். நம்ம தவறு பண்ணக்கூடாது. 2வது அடுத்தவங்களும் அந்த தவறாய் போயிட செய்யணும். அதுக்காக தான் சரி. இது மெயினா கேட்டதுன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். மத்தவங்க நம்மள என்ன நடப்பாங்க அப்படின்ற எண்ணம் இல்லாம செய்க திருந்த செய்க. ஆமா ஆமா. அதாவது திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படின்றத பழமொழி. நம்ம திருவாசகம் படிக்கிற போது அந்த மென்மையும் அந்த இரக்கம் உள்ள இதுவும் இல்லையானாக்கா திருவாசகம் படிச்சு பிரயோஜனம். அப்ப திருவாசகத்தை படிக்கும்போது உணர்ந்து படிக்கணும். அது அவனுடைய மாணிக்கவாசன் முதல் பாடல்லே சிவபுராணத்திலே சொல்றார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ பொருள் உணராத சொன்னோம்னா அது நுனிப்புள் மேஜ மாதிரி ஆயிடும். அப்ப அது ஆழமா இருந்தாதான் அதனுடைய தன்மை வெளிப்படும் இல்லையா? அதே மாதிரி சொல்லினுடைய பாடலுடைய எழுத்து, அந்த எழுத்தினுடைய கருத்தினுடைய அதாவது அந்த சொல்றாங்களே சொல்லுகின்ற தன்மை, இது 3 ஒழுங்கா இருந்தாதான் அது எழுப்படும். அப்புறம் ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்போ பல பேர் நல்லா படிக்கிறாங்க, மெனக்கெட்டு வர்றாங்க, தொடர்ந்து அந்த முற்றுதல் ஃபுல்லா உட்காந்தாலும் எனக்கு நான் ராகமா பாட வரல, எல்லாரும் மாதிரி பாட வரலன்னு எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு. ஆனா ஃபுல்லா மெனக்கெட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லணும்? ஒண்ணுமில்ல, கோழை மிடராக கவி கோளும் இலவாக ஏழை அடியாக சொன்னதெல்லாம் ஈசன் ஏற்றுக்கணும். நீ அர்த்தமும் பாராட்டணும்னு நினைக்காத, முன்ன நீ திருப்திப்படுத்திக்கிறது முதல்ல பாடு. அதாவது அடுத்தவங்க பாராட்டணும்னு பாடுறது தன்முனைப்பு. ஆனா இறைவன் அதை ஏத்துக்கான். ஏன்னா ஞானசம்பந்தரே சொல்றாரு, கோழை மிடராக கவி கோளும் இலவாக ஏழை அடியாக ஏத்துவான் இறைவன். தன்னை உணர்றதுக்கு தான் இதை தவிர அடுத்தவன் பாராட்டணும்னு நினைக்கிறது வேற. அது என்னன்னா ப்ரொஃபஷனல், அதாவது சம்பாதிக்கிற நோக்கமா போயிடும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் மூலம் இல்லையா? பக்தருக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்ப இன்னொன்னு விஷயம் இப்போ கொஞ்சம் எல்லாரும் வர முடியல, அப்புறம் சரியா தூக்கம் வரல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதிகம் பாடிக்கணும். அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தூக்கம் போறதுக்கு ஒரே பல கவலையை ஏத்துக்கிறது தான். அத சாமி ரொம்ப திருப்புகழ்ல அருள் சொல்றார், வசனம் மிக ஏற்றி மறவாது, மனது துயராற்றில் உழலாது. 2 வரிதான். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுது. அதாவது அடியனுக்கு அந்த பயம் உண்டு. இப்ப ஒருத்தர் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டீங்க, வெளியே போயின்னு ஒழுங்கா வரவேறல நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும் உடம்புல. அது அவங்க கரெக்டா, அவங்களுக்கு ஒரு வயசாகி அவங்க கரெக்டா போவாங்கன்ற புத்தியே நமக்கு வரதில்லை. ஏன்னா அவங்க பேர்ல இருக்கிற பாசம், அவங்க பேர்ல இருக்கிற நேசம், அதனால வருகின்ற தடுமாற்றம். இத மாதிரிதான் தூக்கம் போறதுக்கு அது ஒரு காரணம். தூக்கம் போறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம்ன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துடுதுன்னா தூக்கம் வராது.
அப்ப தூக்கத்துக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா வீண் கவலை. வீண் கவலை சரியான கவலை கிடையாது. வீணாக நினைக்கிற இப்படி சிந்தையினுடைய குறைவினால வர்றதுன்னா கவலை. அதனாலதான் தூக்கம் வர்றது இல்லை. ஓகே. இப்போ இந்த திருவாசகம் முற்றுவது இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கிறாங்க. இப்போ உங்களோட அனுபவத்துல இதை நீங்க வந்து பலன்லாம் எதிர்பார்க்காம பல பேருக்கு சில நல்லதுக்கெல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு இப்போ மக்களுக்கு நீங்க எதனால இந்த திருவாசகத்தை நீங்க படிச்சா நல்லது, வாழ்நாள ஒரு முறையாச்சுன்னு எதனால சொல்லுங்க? அதாவது திருவாசகம் ஒரு பக்தி நூல் மட்டும் இல்லை, ஒரு அனுபவ நூல், ஒரு வைத்திய நூல், ஒரு சமூகத்தை இணைக்கிற நூல். அது மட்டும் இல்லை, வான சாத்திரமும் அதில் இருக்குது, இன்னைக்கு நடைமுறை சாத்திரமும் இருக்குது. எப்படி வாழணும் அப்படின்றத முதல்ல கற்றுக் கொடுக்குது. முதல்ல உங்களுக்கு வாழ்நாள்ல எப்படி வாழணும் அப்படின்றது முதல்ல கற்றுக் கொடுக்குது. அதனால ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குடைய அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேரி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் குத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே. ஆமாறு வேற, சாமாறுன்றது வேற. சாமாறுன்றது உழைக்காத உடம்பு சீக்கிரம் போயிடும். அப்ப உழைக்கணும்ன்றத திருக்கோயிலா இருந்தாலும் சரிதான், வாழ்நாள்லையா இருந்தாலும் சரி, நீ உழைக்க. ஏதாவது ஒரு உழைப்பால தான் உன்னத நிலையை அடைய முடியும் அப்படின்றத திருவாசகம் பல இடங்கள்ல சொல்லுங்க. நீங்க தனிமையில இப்போ சிவனோட இந்த மண்டபத்துல எல்லாம் இருக்கும்போது நீங்க ரொம்ப ரசிச்சு பாடுற பதிகத்தை பாடினீங்கன்னா நான் அடிக்கடி சொல்ற பாடல் இதுதான். இப்போ இந்த உடையாளுந்த நடுவிற்கும் நான் நிறைய அதுல ஒரு பாட்டுல உங்களுக்கு ஒரு வரிக்கு தான் சொன்னேன், ஒரே ஒரு வரிக்கு தான் சொன்னேன். அது மொத்தமும் சொன்னோம்னா அவ்வளவு நிறைய இருக்குது. அதுல அது விரியும், அதெல்லாம் பத்தாது, ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு போயிடும். ஆக மொத்தம் அதாவது அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்பாங்க. 1330 குறள் இருக்குது திருக்குறள். 1330 திருக்குறளும் ஒருத்தனுக்கு வேண்டாம். அதுல ஒரு குறளை படிக்கணும், அந்த ஒரு குறள் பிரகாரம் நடந்துக்கிறான்னு வச்சுக்கணுங்க, அவன் தான் உத்தமமான மனிதன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 1330 குறளையும் படிச்சுட்டான்றது பெருசு இல்லை, அது மாதிரி நடக்கிறான் தான் பெருசு. சரிங்க, செயல்தான். நியாயம் மறுபடியும் கேட்கிறேன் ஐயா. நம்ம ஊரு சுத்தி இருக்கிறவங்க உங்க குரலை எப்படியாச்சும் கேட்டு போயிடுவாங்க. இப்ப இதை பாக்குறவங்க பல ஊர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன மாதிரி உங்களை இன்னொரு பதிகம் அவங்க தாராளம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவற்றும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து வேணுமா தேவாரத்திலிருந்து வேணுமா? உங்களோட பிரியம் ஐயா எதனால? தலைய நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலை தலைய நீ வணங்க கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட குண்டம் தன்மை எந்தோல் வீசினுடாடும் பிராந்தன் கண்கா காண்மின்களோ செவிகா கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிவால் வேணி பிராந்திரம் எப்போதும் செவிகா கேண்மின்களோ மூக்கே நீ முரள முதுகாடுரை முக்கண்ணனை வாக்க நோக்கிய மங்கை மணாடனை மூக்க நீ முரள வாய வாழ்த்து கண்டாய் மதையானை புரி போத்து பேய்வாழ் காட்டகன் ஆடும் பிரான் தன்னை வாய வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் மூச்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மாடாடனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழி
கடிமாமலர் தூவினூற்று பைவாய் பாம்பரை ஆத்தபரமன் கைகால் கூப்பி தொழி ஆக்கையா பயன் என் அரண் கோயில் வலம் வந்து ஊக்கையால் அட்டி போட்டு அதையும் ஆக்கையால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டல் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயன் என் உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு ஓம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ இருமாந்திருப்பன் கொள்ளோ ஈசல் பல்கன எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திடம் சேவடிகு சென்றங்கு இருமாந்திருப்பன் கொள்ளோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தேடனா தேவனையின் உள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி கண்டு கொண்டே. பொருள் இது பொருள். அதாவது இந்த அங்கங்கள்லாம் எதுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறது? இதுக்கு திரு அங்கமாலைன்னு பேர். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இறைவனை நோக்கி இருக்கணும். அதாவது ஒரு பொருட்காட்சிக்கு போது ஒரு குழந்தை, அந்த பொருட்காட்சிக்கு போற குழந்தை தன்னுடைய அம்மாவுடைய மடிய கெட்டியா பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அது என்ன ஆயிடும், தொலைஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி நாம தாராந்து போகாது இறைவனுடைய திருவடியே பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம நல்ல நிலைக்கு போய் சேரணும். அதோடு என்ன பண்ணணும், எந்த வேலையை செய்தாலும் அந்த உறுப்புகள் அந்தந்த வேலையை அப்பப்போ செய்தணும். அது தலையே நீ வணங்க, கண்கால் இறைவனை காண், செவிகால் அவன் நல்ல பாடல்களை, மூக்கே நீ முரள, பாடும்போது மூக்கு ரொம்ப முக்கியம். அதுலதான் முரளுதல்னு சொல்லும். முரளுதுன்னா வண்டு முரளுதல் மட்டும். அப்ப இந்த இசைக்கு முக்கியமானது மூக்கு தான். அது மாதிரி வாயே வாழ்த்துக்கிட்டா, எல்லாரும் வாயே வாழ்த்துறதுக்கு தான், யாரையும் திட்டுறதுக்கு இல்லை. வாயே வாழ்த்து, எல்லாரையும் வாழ்த்து. நெஞ்சே நீ நினையா, நல்லதை எப்போ நினைச்சுக்கிட்டே இரு. நடராஜா என்ன சொல்றாங்க, எல்லாரும் வாக்கிங் போன்றாங்கல்ல, கோயிலை போய் சுத்தினா, அந்த காலத்துலலாம் பெரிய பிரகாரம் இருக்கிற கோயிலை சுத்தினா பெரிய வாக்கிங், நல்ல உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். பார்த்தாலும் போய் கோயிலுக்கு போ. கோயில்ல எல்லா விதமான, கோயில்ல பாத்தீங்கன்னா கோயில்ல தான் எல்லா விதமான நறுமண பொருளும் இருக்கும், நல்ல வாடை வரும், உடம்புக்கு ஊறு பண்ணாது, எல்லாம் நல்லா இருக்கும். அது ஒன்று. அப்புறம் இறைவன் எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத, உங்களுடைய உள்ளத்துல இருக்கான். தேடி கண்டு கொண்டே திரு மாலோடு நான் முகனும் தேடி தேடுறா தேவனை என் உள்ளே தேடி கண்டு. அப்போ இறைவன் உள்ள இருக்கிறான், வெளியே இருக்கிற இறைவனை நாம உள்ள கொண்டு வரணும். அது எப்படி சார் உள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும், மனது வச்சா. என்னைக்கோ பாடின ஒரு சினிமா தேட்டர்ல ஒரு பாட்டு, மலர்ந்து மலராத அப்படின்னு ஒரு பாட்டு பாடினா உடனே ஒரு தொட்டில் வரும், அது சாவித்திரி வந்துடுறாங்க, பாட்டு பாரு, ஞாபகம் வருதா இல்லையா, கண்ணுக்கு வருதா இல்லையா? அது மாதிரி நீ எங்க போறியோ, எந்த சாமியை பார்த்தாலும் உன்னுடைய கண்ணுக்கு கொண்டு வந்து போட்டோ மாதிரி எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் அந்த காட்சி உன் கண்ணுக்கு தெரியும். அப்படிதான் இறைவன் உள்ளத்துல வந்து. அப்படிதான் தேடி கண்டு கொண்டே திரு மாலோடு நான் வரும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் இல்லை, இப்போ வந்து எல்லாருமே பாடுறாங்க, பல பேருக்கு உங்களை மாதிரி பொருள் தெரியாது. அது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுனாலும் இப்போலாம் வந்து யூடியூப்போ ஏதோ பார்த்துக்கணும். இப்போ அது மாதிரி பொருள் தெரியாம படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொருள் தெரியாத படிக்கிறவங்களுக்கு அடியனுடைய வார்த்தை, பொருள் தெரியும். எப்படி தெரியுமா? ஒரு தடவை படிச்சா தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இசையை தான் மென்சா கொஞ்சம் அப்படிம்பா, அவனுக்கு இசை தான் தெரியும், அவன் பொருளை பார்க்க மாட்டான். அத வரதா மணினி என ஒரு பாட்டு, அந்த பாட்டை அவன் பாடும்போது அவனுக்கு இசைதான் முக்கியமா தெரியுமே தவிர
அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அப்போ ஒரு 7 தடவையாவது அதை படிச்சாதான் அதுல இருக்கிற பொருள் அவனுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ ஊன்றி கவனிக்கணும், அவன் அதுல பொருள் உணர்ந்து படிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கும். படிக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா பொருள் தானா தெரியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க, அதாவது இது வந்து 2000 முன்னால இருக்கிற தமிழ், 2000 வருடத்துக்கு இருக்கிற தமிழை நாம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அது வழக்கு கொஞ்சம் கொஞ்சமா போச்சு போச்சு இல்லையா? சில பொருள்கள்லாம் மாறியே போகுது. ஆனாலும் இது இன்னும் இருக்குதுன்னா இது சத்தியமான வார்த்தைகள், அதோட இன்னும் நமக்கு தங்கி இருக்குது. நாம் அதை பொருள் உணர்ந்து படிக்கிற போது அதுக்கு இன்னும் சிறப்பு. அப்போ பொருள் உணரணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குன்னா படிக்கிறவங்களுக்கு இருக்கு. படிக்கிறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் வந்துட்டுனா தானா தெரியும். நிறைய நூல்கள் இருக்கு. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அருஞ்சொற்பொருள் போடுவான், அதை படிச்சாலே ஓரளவுக்கு தெரியும். இப்போ உதாரணமா சொல்லலாம், முன்னீர் அப்படின்னு வரும் பாடல் எல்லாம். முன்னீர்னா என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது. முன்னீர்னா என்ன? கடல். அதுல 3 நீர் கலந்துருக்குது. சரி, அதுக்காக முன்னீர்னு பேர். ஒண்ணு ஊற்று நீர், ஒண்ணு ஆற்று நீர், ஒண்ணு மேலேருந்து வர நீர். அதனால அதுக்கு முன்னீர்னு பேர். முன்னீர்னா கடல். அடவி அப்படின்னா, அடவினா காடு. இது மாதிரி அறிஞ்சொற்பொருளை அவன் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும், அதை போடுவாங்க. அது உண்மையில நோக்கம் இருக்கவங்க புரிஞ்சிடும். நோக்கம் தான் முக்கியமே தவிர அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஐயா. இப்போ திருவாசகம் உங்களோட சேர்ந்து படிக்கணும், இல்ல இங்க இருக்கிற அடியார்களோட சேர்ந்து படிக்கணும்னா எந்தெந்த டைம்ல வரலாம்? இங்க நாங்க தொடர்ந்து இங்க 1986 மக நட்சத்திரத்தை படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வியாழக்கிழமை இங்க தொடர்ந்து ஆரம்பிச்சாங்க. பிரதி வியாழக்கிழமை இங்க படிக்கிறோம். காலையில 8:30 மணிக்கு ஆரம்பிப்போம், 1:30-2 மணிக்கு முடிப்போம். 2 மணி ஆயிடும், 2:02 ஆயிடும். அடியார்கிட்ட இதை எளிய உணவு கொடுத்து. சரிங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இது மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சு. எங்க அம்மாவும் கூட வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கிடைச்சிருங்க. ஏன் பல கோடி மக்கள் பார்ப்பாங்க, இன்னைக்கு பாக்குறத விட வருங்காலத்துல பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து பாடல் ஏதாவது பாட முடியுமா? தாராளமா. திருச்சிற்றம்பலம். இதை காணுகின்ற அன்பர்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் சகல செல்வ ஆரோக்கியமிக்க பெருவாழ்வு தந்தருமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, திருவாசகத்தினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும்னாக்கா இறைவனை வாழ்த்தினா எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிற இறைவனை வாழ்த்தணும். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னாக்கா, இறைவன் எல்லா உள்ளத்திலையும் இருக்கு, அதுவும் அடியார் உள்ளத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. என்ன சொல்றது, அந்த பாடல் நிறைய உங்களுக்கு தெரியும். ஆக மொத்தம் இறைவனுடைய அடியார்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவு இல்லை, கண்ணில் நல்லது தரும் கழுவல வலனகர் வெண்ணில் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நல்லது. மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாளன்.